சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, எனக்கு வந்து ஜீவனாம்சம் அதாவது ஆலிமனின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 50 லட்சம் அமௌண்ட் வருது, இதுக்கு வந்து டாக்ஸ் வருமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. பொதுவாக அந்த ஜீவனாம்சம் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது அதை எப்படி ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து கூட டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் மாறும். இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்கு லம்சம் அதாவது ஒன் டைம் பேமெண்ட்டாக வந்து ஒரு 50 லட்சம் நான் ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா அது இன்கம் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பல்க் லம்சம் அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. ஆனால் இதுவே வந்து மாதம் என்னோட லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காண்டி நான் ஒரு அமௌண்ட் வாங்குறேன். இப்போ உதாரணத்துக்கு 50,000 மாதம் வாங்குறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் கட்டாயமாக உங்களோட இன்கமாக வந்து காமிக்கணும் அப்படின்னு வந்து பாம்பே ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் லம்சமாக ஒரு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டேன், அதை அப்படியே எடுத்து நான் எஃப்டியில் போட்டு அதுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக வந்து டேக்ஸில் நீங்கள் இன்கமாக ஆஃபர் பண்ணணும். அதுக்கு ஏதாச்சும் டேக்ஸ் வந்தாலும் நீங்கள் கையிலேருந்து கட்டுற மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அந்த ஜீவனாம்சம் பே பண்ணுறவரும் பார்த்தீங்கன்னா இதுக்கு எந்த டிடக்ஷனும் கிளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இன்கேஸ் ஜீவனாம்சம் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன ஸ்ட்ரக்சரில் நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பாருங்கள். லம்சமாக இல்லை ரெகுலராக வந்து ரிசீவ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறது. இது போல் டாக்ஸ் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ரிகார்டிங் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் டாக்ஸ் வித் சூர்யா.